வெல்கம் பேக் டு ஃபயர் டெக். இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங் இன்வெர்டர் மாடலுடைய ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷின் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோடைய கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட் கேட்டிங்கன்னா வந்து நம்மளுக்கு தண்ணியெல்லாம் எடுக்குது, பட் வாஷிங்கு சுத்தமாகவே மோட்டர் ரன்னிங் ஆக மாட்டேது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து வாஷிங் டைமிங்கை போட்டு, அதாவது வந்து 1 hour 6 minutes வந்து நம்ம வாஷிங் டைமிங்கை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் கொடுத்து பார்த்தாச்சு. எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே நம்மளுக்கு மோட்டர் கிடையாது. அதாவது வந்து மோட்டருடைய ஜர்க்கிங் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு சிம்டம்ஸ் இருக்குது. அதாவது வந்து இப்போ லோடு போட்டிருக்கிறதுனால எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இல்லை. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து எம்டி ட்ரம்லையும் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம், பட் அதுலேயும் எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்ன கம்ப்ளைண்ட்டாக இருக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரெஷர் சென்சாரையும் செக் பண்ணியாச்சு, ட்ரெயின் ஹோஸையும் செக் பண்ணியாச்சு, எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா ப்ரெஷர் சென்சார்லேருந்து உங்களுக்கு அந்த பர்டிகுலர் வோல்டேஜ் போலாட்டி, அதாவது வந்து தேவையான அளவு தண்ணி எடுக்கலாட்டியும் கூட உங்களுக்கு மோட்டருக்கு வந்து கரண்ட் சப்ளை இருக்காது. அதனால் நம்ம ப்ரெஷர் சென்சாரும் செக் பண்ணியாச்சு, எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. இப்போ வந்து நம்ம பிசிபி தான் நம்ம செக் பண்ண கொடுக்க போகிறோம். இந்த பிசிபி பார்த்தீங்கன்னா வந்து நிறைய மாடலில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்பில் வந்துகிட்டு இருக்குது இந்த இன்வெர்டர் மாடல். அதாவது வந்து சாம்சங்கில் ஃப்ரண்ட் லோட் டைப்பில் பார்த்தீங்கன்னா வந்து 2 டைப்பில் வரும். ஃபுல் பிசிபி ஃப்ரண்ட்டில் வரும், இது பேக் டைப் பிசிபி. அதாவது வந்து பேக்கில் ஒரு பிசிபி வரும், ஃப்ரண்ட்டில் ஒரு பிசிபி வரும். பேக் பிசிபின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மெயின் பிசிபி, அதாவது வந்து பவருடைய ஃபுல் ப்ரோக்ராமிங் சிஸ்டம் ஃபுல்லாகவே அந்த போர்டில் தான் உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட்டில் இருக்க பிசிபி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் யூசர் மட்டும்தான். அந்த பிசிபி போகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே கம்மி தான். அதாவது வந்து 90% வாய்ப்பு வந்து ரொம்பவே கம்மி. இந்த பிசிபி பார்த்தீங்கன்னா வந்து நிறையவே அதிகமாக ப்ராப்ளம் வந்துக்கிட்டு இருக்கும். அதாவது வந்து ரொம்ப ரேர் கம்ப்ளைண்ட் தான் வர்றதுக்கான வாய்ப்பு. அது போச்சுன்னா பார்த்தீங்கன்னா இந்த பிசிபி தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பிசிபியில் நிறைய ட்ரெயின் மோட்டர், இன்லைட் வால்வு அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பட் மோட்டர் வந்து நாட் ஒர்க்கிங் இருந்துச்சுன்னா வந்து ரெடி பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே கம்மி தான். அதனால் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பிசிபியை நம்ம செக் பண்ணி கொடுத்தோம், பட் செக்கிங் பண்ணதில் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு வந்தீங்கனாலே தெரியும் நம்ம செக்கிங் ப்ராசஸ் எந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோன்ட்டு. இதை செக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வந்து கம்பல்சரி பார்த்தீங்கன்னா யூசர் போர்டு தேவைப்படும். நீங்கள் பேக் சைடு மட்டும் நீங்கள் கழட்டிட்டு போனீங்கன்னா வந்து எந்த ஒரு யூஸுமே கிடையாது. மெயின் வந்து யூசர் போர்டு கண்டிப்பான முறையில் வந்து யூசர் போர்டு தேவைப்படும். வயரிங் கிட்டு தேவைப்படுமான்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மெக்கானிக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வயரிங் கிட்டு மிஷினோட செட்டாக வச்சிருக்காங்க. அதனால் நம்மளுக்கு தேவை கிடையாது. இப்போ நம்ம செக்கிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம பழைய போர்டு ஃபிட் பண்ணிவிட்டு ப்ளஸ் நம்மளோட யூசர் போர்டில் செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வேறு மிஷின் மோட்டரில் பார்த்து. ஏன்னா சிலதில் பார்த்தீங்கன்னா வந்து மோட்டர் கம்ப்ளைண்ட் கூட வரலாம். அதனால் போட்டு நம்ம செக் பண்ணுறப்ப லைட்டாக வந்து உங்களுக்கு மூவ்மெண்ட் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து மோட்டருடைய ஜர்க்கிங் மட்டும்தான் இருக்குது, எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே கிடையாது மோட்ரு. இப்போ ட்ரெயின் மோட்ரு இங்கே லைட் எரியுது பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெயின் மோட்டருடைய மோட்ரு, அதாவது வந்து ட்ரெயின் மோட்டருக்கு சப்ளை வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம ஸ்பின்னில் வச்சு செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ. அதனால் ட்ரெயின் மோட்டர் எனி டைம் வந்து ஆன் அண்ட் ஆஃப் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம புது போர்டு தான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கஸ்டமருக்கு. பட் சேம் டு சேம் பேனல் சிஸ்டமில் வந்து நம்மளுக்கு கிடைக்கல. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு எல் ஷேப் போர்டு தான் கிடச்சிச்சு. இது வந்து ஸ்ட்ரைட் போர்டு, பட் சேம் தான் வரும். உங்களுக்கு பாடி மட்டும்தான் உங்களுக்கு டோட்டலாக டிஃப்ரெண்ட் வரும். அதனால் நம்மளுக்கு ஃபிட்டிங் ஆகும், எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. சேம் ஜாக் டு ஜாக் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா கலர் வயருடைய கோடுமே சரி கலர் வைஸில் நம்மளுக்கு நல்லா நீட்டாக கொடுத்துருப்பாங்க. எப்படி கழட்டணுமோ அதே மாதிரி நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நம்ம நல்லாவே நீட்டாகவே செக் பண்ணிடலாம். இந்த போர்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குது. நம்மள்ட்ட போர்டு பர்ச்சேஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு யூசர் போர்டு தேவைப்படுமான்னு கேட்டால் தேவை கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு போர்டுடைய மாடல் நம்பர், ஃப்ரண்ட் வாஷிங் மிஷினுடைய போர்டுடைய சிஸ்டம், அதாவது வந்து அந்த நாபிக்கிட்ட இருக்க ப்ரோக்ராமிங் சிஸ்டம் உடைய மாடல் நம்மளுக்கு கம்பல்சரி வந்து வாட்ஸ்அப் பண்ணணும். வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்ம சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம போர்டு உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தர முடியும். எல்லா வாஷிங் மிஷினுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சைட்லேருந்து எல்லா கம்பெனிக்குமே நம்ம வந்து போர்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கஸ்டமருக்காகட்டும், டெக்னீஷியனுக்காகட்டும், டீலர்ஸுக்காகட்டும் எல்லா மாடலுக்கான போர்டுமே நம்மள்ட்ட கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபுல் செக்கிங் பண்ணிட்டு தான் நம்ம கஸ்டமருக்கு வந்து எந்த ஒரு போர்டாக இருக்கட்டும் நம்ம ஷிப்பிங் பண்ணுறதாவே இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. போர்டு நம்ம முழுக்க இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம செக்கிங் பண்ணிட்டு தான் நம்ம கஸ்டமருக்கு எந்த ஒரு போர்டாக இருந்தாலும் ஷிப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு போர்டு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து காண்டாக்ட் நம்பர் இருக்குது. வீடியோலையும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் ஷோ ஆகிக்கிட்டு இருக்கும். தேவைப்படுறவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணி எந்த போர்டு வேணுமோ உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பி மாடல் நம்பர் அனுப்பி நம்மள்ட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்மள்ட்ட டோர் ஸ்டெப் டெலிவரி தான் அவைலபிள் இப்போ வரைக்கும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோவில் வேறு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க.